இந்த வீடியோ சில தற்குறிகளுக்கான வீடியோங்க. என்ன பண்ணியிருக்காங்க அந்த தற்குறிகள்? ஒரு ஃபோட்டோ ஒன்று எடிட் பண்ணி இணையத்தில் சோசியல் மீடியாவில் சுத்தலில் விட்டுருக்காங்க. அந்த தரவு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவுடைய டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்தியாவுடைய டாப் 4 பேட்ஸ்மேன்கள் அடித்த ஸ்கோரை விட இங்கிலாந்தோட கடைசி 4 பேட்ஸ்மேன்கள் அதிக ரன்கள் அடிச்சிருக்காங்க. அப்போ இந்தியாவுடைய பேட்டிங் லட்சணம் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த தரவை, அந்த ஃபோட்டோவை சுத்தலில் விட்டு அப்படியே சுய இன்பம் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஃபோட்டோ தான் இது. இப்போ அந்த இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் அந்த கடைசி 4 பேர் யார்? கிறிஸ் வோக்ஸு, சோப்ரா ஆர்ச்சரு, கார்ஸ், இவங்க 4 பேரும் சேர்ந்து 20,522 ரன்கள் அடிச்சிருக்கிறாங்க. அதே இந்தியா வரும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், நம்ம சாய் சுதர்சன், சுப்மான் கில், இவங்க 4 பேர் சேர்ந்து 19,109 ரன்களை அடிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஃபோட்டோவை காட்டி தான் இங்கிலாந்தோட கடைசி 4 பவுலர்கள், டெய்லண்டர்கள் 20,000 ரன்களுக்கு மேலே அடிச்சிருக்காங்க. ஆனால் இந்தியாவுடைய டாப் ஆர்டர்கள், துவக்க பேட்ஸ்மேன்ல இருந்து முதல் 4 வீரர்கள் அந்த 20,000க்கு கீழே அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு இவங்களுடைய இந்தியாவுடைய பேட்டிங் லட்சணம் இருக்குது. இங்கிலாந்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு விஷயம் போதும் இவங்கெல்லாம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் தோல்வியை தழுவுறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த போட்டோவை சுத்தலில் விட்டுருக்காங்க. இப்போ நான் அந்த தற்குறிகளுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். ஏண்டா, உங்களுக்கு கொஞ்சமாவது மண்டையில் மூளையோ அறிவோ இருக்குதா அப்படின்னு தான் நான் கேட்குறேன். என்ன அப்படின்னா, நீ இந்த கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க எத்தனை போட்டி ஆடி இருக்காங்க, அதே மாதிரி இங்கிலாந்துடைய லோயர் ஆர்டர்கள் எத்தனை போட்டி ஆடி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கவுண்டை நீ எடுத்திருந்தீங்கன்னா உண்மையிலேயே நீ உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதல் 4 பேரில் சாய் சுதர்சன், சுப்மான் கில், ஜெய்ஸ்வால், இவங்க 3 பேரும் டெஸ்ட்டுக்கு புதுசு கம்மியான போட்டிகள் தான் ஆடி இருக்காங்க. கேஎல் ராகுல் மட்டும்தான் 100 போட்டிகளுக்கு மேலே ஆடின அனுபவம் உள்ள ஒரே ஆள். அப்போ இவங்க கம்மியான போட்டிகள் தான் ஆடி இருப்பாங்க. அதே நேரம் இங்கிலாந்துடைய அந்த கடைசி 4 பேட்ஸ்மேன்ஸ் காலங்காலமாக இங்கிலாந்துக்கு ஆடுறவங்க, அவங்க எக்கச்சக்கமான போட்டிகள் ஆடி இருப்பாங்க. அப்போ நீ கம்பாரிசன் எடுத்தீங்கன்னா இவங்க அதிகமாக தான் அடிச்சிருப்பாங்க. இது சிறு குழந்தை கூட தெரியுமாடா. நீ கொஞ்சமாவது அறிவு உள்ளவனா இருந்தா எத்தனை போட்டிகள் ஆடி இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லணுமா வேணாமா? இவங்களுக்கு இந்தியாவை அசிங்கப்படுத்தணும், அதுதான் நோக்கம். அதுக்காக எதையாவது ஒன்று இந்த மாதிரி ஒரு புள்ளி ஓரத்தை எடுத்து அப்படி இணையத்தில் உருட்டி விடுறது. அப்படி நீ கரெக்டான கம்பேரிசன் எடுக்கணும்னா யாரை வச்சு எடுக்கணும்? விராட் கோலி, ரோஹித் சர்மா, புஜாரா, ரெஹேனா, இவங்க 4 பேர்த்தையும் இந்த கடைசி 4 டெய்லண்டர்களோட நீ கம்பேர் பண்ணு. இவங்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்க. இவங்க 20,000 ரன் அடிச்சிருந்தா அந்த கூட்டணி 60,000 ரன்களுக்கு மேலே அடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தரவு தான் நீ எடுத்திருந்தா அப்படின்னா தான் உண்மையிலேயே நீ சரியான ஆளு, கொஞ்சமாவது மூளை உள்ளவன் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு புள்ளி ஓரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இதை இணையத்தில் பரப்பி விட்டு சுய இன்பம் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இந்த தற்குறிகள். இந்த தற்குறிகளெல்லாம் எதை கொண்டு அடித்தா சரியாக வரும்? இவங்கெல்லாம் பார்த்தா நமக்கு கோபமோ எரிச்சலோ வரல, காமெடியாகவும் வேடிக்கையாகவும் தான் தெரியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.